உள்ள வைங்கடா. சீக்கிரமா வைங்கடா. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாச்சா? பார்த்து வைங்க. இர்ஃபான், அவங்கிட்ட போனை கொடு. உன் பொண்டாட்டிக்கு கால் பண்ண. நீ ராத்திரியிலேருந்து வரலன்னு உன் பொண்டாட்டி பயந்து போய் அடுத்த நாள் போலீஸ்ட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணா எல்லாம் ரிஸ்க்கு தான். அல்தாஃப், இவ்வளவு நடந்ததுக்கப்புறம் உன் பொண்டாட்டிக்கிட்ட நீ என்ன பேசணும்னு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கே புரியும்னு நினைக்கிறேன். கால் பண்ண. ஹலோ ஹலோ, எங்க இருக்கீங்க? சோனா, ராத்திரி வேலை பார்க்காதீங்கன்னு உங்ககிட்ட எத்தனை முறை நான் சென்னைக்கு வெளியே போயிட்டு இருக்கேன். நாளைக்கு வந்துடுவேன், சரியா? நீ கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கம்மா. சரிங்க, சீக்கிரம் வாங்க. அது போ, வண்டி எடு. கிளம்பு. ஹலோ தம்பி, எங்க இருக்கப்பா? ஏன்டா குடிச்சிருக்கியா? நான் எங்கேயோ போயிட்டு இருக்கேன். தெரியுதுப்பா, நீ எங்கேயோ போயிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது. ஆனா கூடவே ஒரு பொண்ணை கூட்டிட்டு போயிருப்பேன்னு எனக்கு தெரியாது. பொண்ணையா? உன் ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோவை டேக் பண்ணுறேன், பாரு. ஐயோ, பக்கத்துல உட்காந்துருக்கா. இவ்வளவு பப்ளிசிட்டியா? எப்படி கஷ்டமா இருக்குல்ல? இங்க பாருங்க, வித்தவுட் மை பர்மிஷன் என் போட்டோவை பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு உங்க Facebookல போட்டிருக்கீங்க. ஊர்ல இருக்க எல்லாரும் பாத்துட்டாங்க. ஆனா நான் உங்களுக்கு முத்தம் கொடுத்ததை பார்க்கலல்ல. ஹலோ, நீங்க முத்தம் கொடுத்ததுக்காக நான் ஒன்றும் வருத்தம்லாம் படல. முன்னாடியே சொல்லிட்டு கொடுத்திருந்தா பல்லையாவது நான் விளக்கிட்டு வந்திருப்பேன். இன்னைக்கு நான் பல்லு விளக்க மறந்துட்டு வந்துட்டேன். இப்பவே ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அத குல்ஃபி மாதிரி ஷேர் பண்ணிட்டீங்களே மேடம். என் அப்பா அம்மா கிட்ட நான் பெரிய மனுஷன் ஆயிட்டேன்னு எப்படி சொல்றது? உங்கள மாதிரி எனக்கு கடா மிஸ் வருமா என்ன? வர்றது இல்லையா? பாருங்க பாருங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? மேடம், கஷ்டப்பட்டதுனால ஒண்ணுதான் ஒரு குழந்தைக்கு அப்பாவா இருக்கீங்க, வெக்கமா இல்ல உங்களுக்கு? இங்க பாருங்க, நீங்க பெரிய மனுஷன் ஆயிட்டீங்கன்னு காட்டுறதுக்காக ஊர்ல இருக்க பெரியவங்க எல்லாம் வர வச்சு சோறு போட்டு அனுப்பி வைங்க. அதை விட்டு என் போட்டோ எங்க வச்சீங்க? எனக்கு வர கோவத்துக்கு என்னங்க பண்ணுவீங்க? தூக்கி எறிஞ்சிருவேன். நான் அது உங்ககிட்ட சும்மா சொன்னேன் மேடம். ஹலோ, நான் உன் லவர் இல்லம்மா. வீட்டுல இருக்கவங்க இந்த போட்டோ பார்த்துட்டு இவன் தான் என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு போலீஸ்ல மாட்டி விட்டாங்கன்னா சாப்பிடல, எதுவும் பண்ணல. ஆனா பில்லு மட்டும் நீங்க தான் கொடுத்தாகணும். அதான் சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு கோவமா இருந்தா என் கண்ணத்துல முத்தம் கொடுத்துரு. அதை விட்டுட்டு டென்ஷன் ஆயிட்டு ஏங்க பிபி ஏத்திக்கிறீங்க? பிபி அதிகமாகி தலையில காயம் ஏற்பட்டு டாக்டர் தலையே எடுக்கணும்னு சொல்லுவாரு. அப்படிதானே மேடம்? ஓ, போன முதல்ல எடுங்க. நெஞ்சில கை வச்சு சொல்றேங்க, காதலுக்கு நேரம் காலம்லாம் ஒன்னும் கிடையாது. ஹலோ, என்ன நண்பா, நீ என் பின்னாடி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் வாய் தவறி என்னை விட நல்ல பொண்ணு கிடைப்பான்னு சொன்னேன். ஆனா நீ... உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரி அழகான பொண்ணு கிடைப்பா? நீங்க நினைக்கவே இல்லைல்ல. யாரோ சித்துவா உன் ஃப்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். Facebookல என்ன டேக் பண்ணிருந்தாரு. நான் ஒத்துக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் பசங்க என்ன சாதாரணமா நினைச்சிருவீங்களா? ஆக்சுவலி எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. What? That time I missed you a lot. ஆனா நீ என்னடா கமிட் ஆயிட்ட. ஒரு வேளை கமிட் ஆகலனா? No, actually நீ கேட்டது பார்த்தது எல்லாமே ஃபேக்குமா. ஓ, அப்படியா? அப்படினா நான் இப்பவே வந்துட்டுமா உன்னை பார்க்கிறதுக்கு? நோ நோ, வேண்டாம். நான் உன்னை காதலிச்சேன். ஆனா நான் என் காதலை சொன்னது இன்னொரு பொண்ணு கிட்ட.
என் கண்ணு உன்னை பார்த்தா இதையும் அவளை பார்க்க. காதல்ல கண்ணை விட இதயத்தோட பேச்சு தான் கேட்கணும். ஹலோ, ரொம்ப ஸ்கோப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. நான் ஒன்றும் சிங்கிள் இல்லை. நான் இப்போ ஹனிமூனுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். ஆன் தி வே. ஏன் போய் சொன்ன? அதெல்லாம் அப்படிதான், பொண்ணுங்களோட குணம். நீ ரொம்ப நல்ல பையன், உனக்கெல்லாம் அது புரியாது நண்பா. இருந்தாலும் அந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் ஏதோ ஜெலசியா இருந்தது. அது சரி, உன் ஹஸ்பண்ட் எங்க? அவர் இங்கே தான் பக்கத்தில் மெடிக்கல் ஷாப்க்கு போயிருக்காரு. இதோ இப்போ வந்துருவாரு. சரி சரி, என் புருஷன் வந்துட்டாரு, நான் அப்புறம் பேசுறேன். ஏய் ஹலோ ஹலோ ஹலோ, தேங்க்ஸ் எனக்கு காதல்லாம் என்னன்னு சொல்லி கொடுத்ததுக்கு. பாய். யாரு? கிளாஸ்மேட். காலேஜில் நான் அவரை அண்ணான்னு தான் கூப்பிடுவேன். இப்ப இன்னொரு பொண்ணு பேசுனதால பொறாமப்படுறீங்க. ஹலோ, ஆக்சுவலி அவ உங்களுக்கு காலே பண்ணிருக்க மாட்டா. ஏதோ நான் உங்க பக்கத்துல இருக்கேங்கிறதுக்காக ஜெலசில ஃபீல் பண்ணி கால் பண்ணிருக்கா, அவ்வளவுதான். போகட்டும், உண்மையோ பொய்யோ, அவ வரேன்னு சொல்லும்போது ஏன் வேணான்னு சொன்னீங்க? என் மேல ஏதாவது லவ்வா? பாருங்க பாருங்க பாருங்க, திரும்ப என்ன திட்டாதீங்க. நான் ஏற்கனவே சீரியல் பார்த்து வளர்ந்தவ, ரொம்ப சூப்பரா எழுதுருவேன். ஓகே, சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க யாரோ நான் யாரோ. நீ எங்க வேணாலும் போ, எனக்கு ஜெயிலுக்கு போக இன்ட்ரெஸ்ட் இல்ல. அடிக்கடி போயிட்டு வரதுக்கு ஜெயில என்ன உங்க அத்தை வீடா? இல்ல, மாமா வீடு. வந்துட்டாங்க பாருங்க. யாரு? உங்க மாமா. அமெச்சூர், நான் ஆசைப்பட்டுதான் உங்க கூட. ஏய், அது வந்து தப்பா இருக்குமோன்னு சொல்ல வந்தேன். வேணும்னா இவன் ரெண்டாவது மூணாவது புருஷனா சொல்லிக்கோங்க, ஆனா என்ன மட்டும் என்னையும் அப்படிதான் சித்தா பண்ண கூட சொல்லிடுங்க. உங்க வீடு வரைக்கும் கொண்டாந்து விட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். என் பேரு எங்க இருக்கு, படிச்சு பாரு. எஸ் எஸ் காஜா. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஏய். என் ஃப்ரெண்டு. சனிக்கிழமை ஆனா நானு லஞ்சு லஞ்சம் ரெண்டும் வாங்க மாட்டேன். கொடுக்கறதா இருந்தா கொஞ்சம் டிராப் கொடுக்குறீங்களா? ஜெய் ஆஞ்சநேயா. ரோட்ல விழுந்தியா இல்ல என் கால விழுந்தியா? சார், வால் மட்டும் இருந்திருந்தா. எக்ஸாக்ட்லி குரங்கு மாதிரியே இருந்திருப்பீங்க. இல்ல சார், சாட்சாத் அந்த ஆஞ்சநேயர் மாதிரியே இருந்திருப்பீங்க சார். ஏய், ஆமா, ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர். சார், நான் கடவுளுக்கு அப்புறம் காக்கையை பார்த்தா பயம் மரியாதையோட இருப்பேன் சார். ம்? ஆமா சார், கடவுளை விட நீங்க தானே சார் அதிகமா தட்சணை வாங்குறீங்க. ம். நான் சும்மா சொன்னேன் சார். சார், உங்களை டிராப் தானே பண்ணணும். வீட்டில் இல்லை, லாட்ஜிலே கொண்டு போய் விடுறேன். உட்காருங்க சார். ஃப்ளோல வந்துருச்சு சார். ஆ. வண்டி எடு. நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. தப்பு எது சரி எதுன்னு அந்த எல்லாம் வல்ல அல்லாஹ் தான் சொல்லுவாரு. நீங்க பண்றது அதர்மம், அது தர்மத்தின் பேர்ல பண்றீங்க. பேச்சு அதிகமா போச்சுன்னா உனக்கு ஆயுசு இல்ல, கம்மியாயிடும். நீங்க பண்ற பாவத்துல எனக்கு எதுக்கு பங்கு? உங்களால தான் ஜனங்க முஸ்லீம் பக்கம் நிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. நாங்க கேட்க மாட்டோம். என்ன பண்ணுவ? போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன், இல்லைன்னா என்ன கொன்னுடுங்க. உங்களோட கொலை வெறி என்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். கொஞ்சம் பேசாம இருக்கியாடா? நீ அலிக்கு ஃபோன் பண்ணிருப்பான். ஹலோ அலி. இந்தா. ஹலோ 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 அல்தாஃப், சோஹனா, இவங்கெல்லாம் யாருங்க? உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி என்ன பயமுறுத்தி இங்க கூட்டு வந்து அடைச்சு வச்சிருக்காங்க. சுவனா, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. ஏய், நீ எங்க பேச்ச கேட்கிற வரைக்கும் உன் பொண்டாட்டி சேஃபா இருப்பா. இல்லனா முதல்ல சாக போறது நீ இல்ல, அங்க உன் பொண்டாட்டி தான் சாவா. எடு வண்டிய.
என்னம்மா ஹெல்மெட் போட்டுட்டு இருக்க? அது சார் வண்டில இருந்து விழுந்தாலும் கார்ல இருந்து விழுந்தாலும் உடைறது தலை தானே சார். லைஃப்ல ரிஸ்க் எடுக்கணுங்கிற ஆசையே இல்ல. ஐயோ காமெடி காமெடி காமெடி. எந்த ஊரு? ராமேஸ்வரம் சார். யார் வீடு? ஆபீசர் ராமச்சந்திரா சார். ஃபாரஸ்ட் ஆபீசர் ராமச்சந்திரா. ஆ ஏய், அவன் என்னோட உயிர் நட்பு. 20 வருஷமா நாங்க ஃப்ரெண்டா இருக்கோம். அவன் நம்பர் கொடுமா. அது வந்து கொடுங்க மேடம். அவர் லஞ்சம் ஒண்ணும் கேட்கல, போன் நம்பர் தானே, கொடுங்க. கோவிந்தா ரே கோவிந்தா வெங்கட. நோட் பண்ணிக்கோங்க சார். 998654 998656. 6763. தேங்க்யூ. உன் அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்றேன். சார் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வேணுமா? ஏய். நைட்டு மெசேஜ் பண்றதுக்கு. உன் அப்பாவுக்கு நான் இப்பவே ஃபோன் பண்றேன். நைட்ல சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். சாரி சார். பாய் பாய். பாய் மாமா.